ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தந்திரா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸ்ரீனிவாஸ் கோபிசெட்டி டைரக்ஷன்ல அனன்யா நாகல்லா, தனுஷ் ரகுமுதிரி, சலோனி அஸ்வானி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 16 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அனன்யா அப்படிங்கிறவங்க ஒரு அப்பாவியான ஒரு பொண்ணா இருக்காங்க. இவங்களை சுத்தி எப்பவுமே துஷ்ட ஆத்மாக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆத்மாக்களை பார்த்து இவங்க எப்பவுமே ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. ஹீரோ இவங்களை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அனன்யாவை சுற்றி எதுக்கு துஷ்ட ஆத்மாக்கள் இருந்துட்டே இருக்கு. கதாநாயகி அவங்களோட லவ்வையும் காப்பாத்துறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஒரு பெண் பிறக்கும் போதே ஒரு அமானுஷ்ய சக்தியோட பிறந்தா எப்படி இருக்கும், அவங்களை எப்பவுமே டீமன் ஸ்பிரிட்ஸ் பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கிற ஒரு சூழல்ல அந்த பவரை கதாநாயகி கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக மாந்திரிகன் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சலோனியோட கேரக்டரைசேஷனும் அனன்யாவோட அந்த எமோஷனல் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே டீசெண்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அனன்யா நகர்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் ரகுமுதிரி பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சலோனி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. டெம்பர் வம்சி இந்த படத்துல வில்லனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் தலையும் புரியல வாழும் புரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். படம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய சப்ளாட் சொல்லியிருப்பாங்க. அந்த சப்ளாட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபினிஷ் லைன் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிளிக் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நிறைய சீக்வன்சஸ்ல ஸ்லோவா தான் இருக்கு. இந்த படத்துல லீட் ரோல்ஸே பாத்தீங்கன்னா சரியா டிசைன் பண்ணப்படாத ஒரு கேரக்டர்ஸா தான் இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற லாஜிக் இல்லாத சீக்வன்சஸும் போரிங்கான ஸ்கிரீன் பிளேயும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தந்திரா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.